சங்கையான பெருமக்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு மரணித்து விட்ட ஒரு மனிதனுடைய வரலாறை ஒருவன் சொன்னால் அந்த மரணித்தவரை இவர் ஹயாத்தாக்குவது போன்று, கஅன்னமா அஹ்யாஹு. ஒரு ஆள் மௌத்தா மரணித்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, அவங்களுடைய வரலாறு நம்ம சொல்கிறோம், நாதாக்கள் என்ற வரலாறு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த வரலாறுகளை நாம் சொல்லும் பொழுது கஅன்னமா அஹ்யாஹு, அந்த மரணித்து போன அந்த மனிதரை இவர் உயிர்ப்பித்தவர் போன்று ஆகுவார். அப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. கஸாலி இமாம் பற்றி சொல்கிறோம், புகாரி இமாம் பற்றி சொல்கிறோம், நாதாக்கள் அவுலியாக்களை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் அவங்கள பற்றி நம்ம பேசினா அவங்கள ஹயாத்தாக்கின மாதிரின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. எனவே இந்த வரலாறு என்பது மிக முக்கியம் வாய்ந்தது ஷரியத்தினுடைய பார்வையில் என்பது குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக லிகௌமி யூமினூன், ஈமான் கொண்ட கூட்டத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? உண்மையாகவே சத்தியத்தை, சத்தியமான வரலாறை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் ஃபிரௌனுடைய வரலாறையும் நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம், மோதி காட்டுகிறோம். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தضعஃபு தாயிஃபதம் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹயி நிசாஅஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். இந்த ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த பூமியிலே அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான், கர்வம் கொண்டவனாக இருந்தான், என்னை விட உயர்ந்த ஆள் இல்லை என்பதாக அவன் கருதி கொண்டிருந்தான். அதோடு மட்டுமல்லாமல் வஜஅல அஹ்லஹா, அந்த பூமியில் இருந்த, பூமின்னு சொன்னால் அந்த இடத்துல எகிப்து, மிஸ்ர், அங்கே இருந்தவர்களை ஷியான் பல பிரிவுகளாக ஆக்கிட்டான், துண்டாடி போட்டான், எல்லாத்தையும் துண்டு துண்டு ஆக்கிட்டான். யஸ்தலஇஃபு தாயிஃபதம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தார்களை பலகீனப்படுத்தினான். எப்படி பலகீனப்படுத்தினான்? யுதப்பிஹு அப்னாஹும், அவர்களினுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் அறுத்தான். வயஸ்தஹயி நிசாஹும், பெண் குழந்தைகளாம் விட்டுட்டான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் குழப்பம் செய்யக்கூடியவர்களில் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஒனுரீது அன்னமுன்ன அலல்லதி நஸ்துதுஃபு ஃபில் அர்த், இந்த பூமியிலே யார் பலகீனப்பட்டு போனார்களோ, பலகீனப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு நாம் நிஅமத்தை கொடுப்பதற்கு விரும்பினோம், அவர்களை சிறப்பாக ஆக்குவதற்கு நாம் விரும்பினோம். வனஜஅலஹும் அயிம்மத்தன், அவர்களை தலைவர்களாக, அரசர்களாக ஆக்குவதற்கு நாம் விரும்பினோம். வனஜஅலஹுமுல் வாரிதீன், இந்த எகிப்திற்கு அவர்கள் தான் வாரிசுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களை அதனுடைய வாரிசுக்காரர்களாக நாம் ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் ஒனுமக்கின லஹும் ஃபில் அர்தி வனுரிய ஃபிர்அவுன வஹாமான வஜுனூதஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்தரூன். ஃபிர்அவுனும் அவனுடைய ஹாமான் இருக்கிறானே, அவனுடைய ஆலோசகர், மந்திரி, அந்த ரெண்டு பேரும், அந்த ரெண்டு பேருடைய படையும் அவர்கள் எதை பயந்து கொண்டிருந்தார்களோ அதை ஃபிரௌனுக்கு காட்டுவதற்காக ஹாமானுக்கு காட்டுவதையும் நாம் விரும்பினோம் என்று அல்லாஹ் ஒரு ஊடகமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். இதற்கு பிறகு அதனுடைய செய்திகளை நம்ம வரலாற்று இப்படி நிறைய ஆயத்துக்கள் வருது, 100க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இடம்பெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சில வசனங்களை, ஒரு நாளை இந்த வசனங்களை நாம் மோதி காட்டியிருக்கிறோம் ஒரு பரக்கத்திற்காக வேண்டி. அதற்கு பிறகு அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய விளக்கங்களை, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய வாப்பா பேர், தந்தை பேர் இம்ரான், அவங்க வாப்பா பேர் காஹித், அவங்க வாப்பா பேர் ஆசிர். ஆசருங்கிறது வேற, இது ஆசிர், இது ஐன், அது அலிஃப், ஆசிர். அந்த ஆசருங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சாச்சா, அது வேற. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா இம்ரான், அவங்க வாப்பா காஹித், அவங்க வாப்பா ஆசிர், அவங்க வாப்பா லாவா, அவர்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆக இந்த வழியில் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாரம்பரியத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொன்னாங்க. அவர்கள் ஒரு ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா? தங்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது மிஸ்ரினுடைய மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அபகரித்து அவர்களோடு தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தான். அப்போது அவனுடைய கைகள் சூகையாகி போனது என்ற வரலாறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். வரலாற்று ஆய்வாளர்கள் அதை குறித்து விரிவாகவும் அற்புதமாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பொழுது, எப்படி நடந்த பொழுது, இந்த
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்களை அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய மன்னன் தவறாக நெருங்கிய பொழுது அவனால் அது முடியாமல் போனது. அவனுடைய கைகள் எல்லாம் சூகையாக போனது. அவன் பயந்துட்டான். பயந்து கடைசியில் தன்னிடமிருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அழகான பெண்ணை அவர்களுக்கு அடிமையாக கொடுத்து மன்னிப்பு கேட்டு அனுப்புனாங்கிறத வரலாறு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அல்லாஹு தாலா இந்த நிலையை பாதுகாத்ததை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஒகானத் ஹாதிஹில் பிஷாரா, இது ஒரு பிஷாரத். அல்லாஹு தாலாவை பயந்து அஞ்சு வாழ்ந்தவர்களாக சாரா அம்மையார் இருந்தாங்க. முத்தகியாக தகியத்தாக இருந்தாங்க. அப்படி இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த ஃபிரௌனினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த அவனும் ஃபிரௌன் தான். மிஸ்ரை ஆண்ட அரசர்களுக்கெல்லாம் ஃபிரௌன் பேர். மிஸ்ரை யாரெல்லாம் ஆள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபிரௌன் என்று பெயர். அவங்களுக்கும் தனி பேர் இருக்கும். ரோம பேரரசர் அவங்களுக்கு தனி ஒரு பேர் இருக்கு இல்லையா, மொத்த பேர். அந்த ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு பெயர் இருக்கும். கிஸ்ரா, கைசர் என்றெல்லாம் பேர் இருப்பது போன்று அவர் அந்த மிஸ்ரை ஆளக்கூடியவர்களுக்கு ஃபிரௌன் என்று பெயர் இருந்தது. ஆனால் ஃபிரௌன் சொன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி ஃபிரௌன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார். அவன் மட்டும் ஃபிரௌன் இல்லை, நிறைய ஃபிரௌன் இருந்திருக்கிறான், இப்பவும் இருக்கிறான். அருமையான பெருமக்களே, அப்படி அந்த ஃபிரௌன் நெருங்கிய பொழுது அவனால் நெருங்க முடியாமல் போய் ஒரு சங்கடமான நிலைக்கு ஆழ்ந்த இந்த நிகழ்வு ஏற்பட்டதை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்றாங்க.